தாவீதுடைய வாழ்க்கையில பாவத்தை செய்வதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? அவன் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது அவன் யுத்தத்துக்கு புறப்படாம வீட்டுல இருந்தான். இப்ப போர் அடிக்குன்னு சொல்லிட்டு மொட்டை மாடி போயிட்டான். மொட்டை மாடி போன உடனே தன்னுடைய கண்கள் அசுத்தத்தை பார்க்கறான். அசுத்தத்தை பார்த்த அடுத்த நிமிஷத்திலேயே ஒரே ஓட்டமா ஓடி கீழே ஆண்டவரே என்ன மன்னிச்சுங்க, தெரியாம பார்த்துட்டேன், இனி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாரு. ஆனா அதான் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் சைட் முதல் பார்வை பாவம் இல்லையாமா, ஆனா ரெண்டாவது பார்வை பாவம். அதோ முதல் பார்வை ரோட்ல ஒருத்தர் போறாரு, திரும்பி பாருங்க அழகா இருக்காங்களே, ஓகே ரைட் அழகா இருக்காங்களே அப்படின்னு ரெண்டாவது டைம் பாத்தீங்கன்னா சத்தமா சொல்லுங்க அது பாவம். நீங்க எல்லா மொபைலே ஒரு டக்குனு ஓகே ஸ்கிப் பண்ணி போயிட்டே ஏதோ டக்குனு வந்துச்சு அதுல இல்ல அது என்ன இருக்கு அப்படின்னு நோண்டி பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அது உங்களுக்கு இழுத்துட்டே இருக்கும். பாவம்ன்றதை பொறுத்த அளவுல நீங்க நின்னீங்கன்னா அது மேக்னெட் மாதிரி, நீங்க திருப்பிட்டு ஓடுனீங்கன்னா அது உங்களோட இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சத்ரு உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருப்பான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உயர்வு எதுல நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா நான் நம்புற பரிசுத்தத்தில் தான் நியமிக்கப்படுது. பரிசுத்தமா மட்டும் வாழ்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க ஜெபத்திலேயே உங்களுக்கு என்ன இருக்கும்? நம்பிக்கை இருக்குமா? சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தமா வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபம் டைரக்டா பரலோகத்துக்கு போய் எட்டிருச்சுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். ஆனா பரிசுத்தமா இல்லாம 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பாவி நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்கவா போறாரு, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம், கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு வைங்களேன், நம்ம நெஞ்சு படப்பட அடிக்கும். நம்ம தப்புனதுனால தான் ஆண்டவர் தண்டிக்கிறாரோ, ஆண்டவர் கைவிட்டாரோ, ஆண்டவர் இனி ஒருபோதும் தயவு செய்யாமல் இருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் மற்று போயிட்டோ அப்படின்னு உட்காந்துருக்கோம். ஆனா பரிசுத்தமா மட்டும் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சோதனை வரும்போது நம்ம மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, ஆண்டவரே சோதிக்கிறீங்கனாலே கண்டிப்பா என்ன யார் மாதிரி ஆசீர்வதிக்க போறீங்க, யோபு மாதிரி ஆசீர்வதிக்க போறீங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சோ பரிசுத்தமா வாழ்றதுன்றது ஒரு தனி ஃபீல், அது ஒரு தனி வெற்றி. வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அருமை தெரியும், வாழாதவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் திருச்சபையை அழைக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே அழைக்கிறேன். இனி இருக்க கொஞ்ச நாள் ஒன்னே ஒன்று மட்டும், நீங்க பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்து பாவத்தை செஞ்சு வாழ்ந்து எத்தனை நாள் சந்தோஷமா இருந்தீங்க? அதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தப்பு பண்ணி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது நீங்க தப்பு பண்ணி சந்தோஷமா இல்ல. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை தட்டி கொடுத்துட்டே இருக்காரு. நீ அந்த மனுஷன் இல்ல, நீ ஸ்பெஷல், நீ வேறு பிரிக்கப்பட்டவன். தப்பு பண்ணி 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 மனசுல துக்கப்பட்டு தானே அதிகம். எங்கேயோ இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு எங்கேயோ உட்காந்துருக்கீங்கல்ல, அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த பரிசுத்த குறைச்சல் மட்டும் தானே காரணம், அந்த தவறு மட்டும் தானே காரணம். அதனால ஒரு தீர்மானத்தோட போங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கப்பா, நான் பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, பாவம் உன் வாசற்படியில் படுத்து கிடக்கும். வாலிப தம்பிங்க தங்கச்சிகளுக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குண்ணா, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அந்த உலகத்துல தான் நீ வாழ்றேன். பரிசுத்தமா இருக்கிறவங்கள ரொம்ப குறைவா இருக்காங்க. ஆனா உன் எதிர்கால வாழ்க்கையில நீ திருமணம் ஆனதுக்கு பிறகு உனக்கு முன்னாடி வந்து நிக்கிறது நீ இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை தான். ஹலோ, அதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவம் உன் வாசற்படியில் படுத்து கிடக்கும். நீ அதை ஞாபகம் வச்சுக்கோ, அது அழியவே அழியாது. உன் வாழ்க்கையில எந்த தீமை நடந்தாலும், உன் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே உன் கண்ணுக்கு முன்னாடி எதுவும் தெரியும்னா நீ செஞ்ச தப்பு தான் வந்து முன்னாடி நிற்கும். நான் இப்படி செஞ்சதுக்காக இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதனால பரிசுத்தமே இல்லாத இந்த உலகத்துல உனக்கு பரிசுத்தமா குறைச்சல கொண்டு வரதை தூக்கி போட்டுட்டு அது எதுவா இருந்தாலும் அதை இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்துச்சு. காத்துக்கொள்ளுங்க, மகிமையா ஆண்டவர் நடத்துவார். ஆமென்.